சென்னையில் சற்று நேரத்தில் தொடங்குகிறது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து எடப்பாடி பழனிசாமி இன்றைய கூட்டத்தில் விவாதிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. அண்மைச் செய்தி. சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் இபிஎஸ். ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துகிறார். மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து ஈரோடு கிழக்கில் போட்டியா இல்லையா என்பதை அதிமுக அறிவிக்கும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளார். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேதகு ஆளுநர் வாசிக்காத உரை, சட்டப்பேரவைத் தலைவர் வாசித்த உரை, அதற்கு பதிலளிக்கின்ற விதமாக பல்வேறு கருத்துக்களை பதிவு வைத்திருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வந்த சில திட்டங்களை கூறிவிட்டு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்புகள், அதில் ஒரு சுமார் 20% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இன்னும் 80% அறிவிப்புகள் நிறைவேற்றப்படவில்லை. நான் அதை மேதகு ஆளுநர் உரை அதில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது சில அறிவிப்புகளை சுட்டிக்காட்டினேன். 565 அறிவிப்புகளில் முக்கியமான அறிவிப்பு கூட இதுவரை நீங்கள் நிறைவேற்றப்படவில்லை. அதில் முக்கியமானது ஒன்று, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், நீட் தேர்வில் தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு பெற்றுத்தரப்படும் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று. நேற்றைய தினம் நான் சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது, எப்பொழுது நீட் தேர்வில் நீங்கள் ரத்து செய்வீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்து 4 ஆண்டு காலம் முன்னோடிவிட்டது. எஞ்சியது இன்னும் ஓராண்டு காலமாக மீதி உள்ளது. எப்பொழுது இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற கேள்விக்கு முதலமைச்சர் அவர்கள் பதிலளித்தார், எங்களிடத்தில் ஒன்றும் கிடையாது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது, இது மத்திய அரசு நினைத்தால்தான் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டார்.
கையை விரித்து விட்டார் நீட் தேர்வுக்கு. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இளைஞர்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி, நாட்டு மக்களை ஏமாற்றி, கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று ஆட்சி அமைந்த பிறகு இன்றைய தினம் எங்களால் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்ற அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். நாங்கள் அப்பொழுதே சொன்னோம், இது நீதிமன்றத்தில் இருக்கின்றது, இது மத்திய அரசு நினைத்தால்தான் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் என்று. அப்பொழுதெல்லாம் எங்களை ஏளனமாக பேசிய முதலமைச்சர் நேற்று தினம் அவரே நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்ற அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். இதுதான் திமுகவுடைய இரட்டை வேடம். அதோடு நிறைய அறிவிப்புகள் நேற்றைய தினம் எல்லாம் சட்டமன்றத்தில் நான் பேசினேன், அதற்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை இன்றைய தினம். அதோடு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. ஏழைகள் படுகின்ற துன்பத்தை இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. அரிசி விலை 2021ஆம் ஆண்டு 35 ரூபாயிலிருந்து 45 வரைக்கும் பல்வேறு ரகமான அரிசிகள் விற்பனை செய்யப்பட்டன. இன்றைய தினம் 70 ரூபாயிலிருந்து 85 ரூபாய் வரைக்கும் ரகத்துக்கு தக்கவாறு அரிசி விலை உயர்ந்திருக்கின்றது. எண்ணெய் விலை உயர்ந்திருக்கின்றது, பருப்பு விலை உயர்ந்திருக்கின்றது, பூண்டு விலை 400% உயர்ந்திருக்கின்றது. இதையெல்லாம் சுட்டிக்காட்டினேன். அதற்கு முதலமைச்சரிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை.